வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உன் கட்சியே வேண்டாம், அதிமுகவில் இருந்து வெளியேறிய மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஓசூர் எம்எல்ஏ அதிமுகவில் இருந்து வெளியேற உள்ளதாகவும், ஓசூர் எம்எல்ஏ அதிமுகவின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை புறக்கணித்துள்ளார் ஓசூர் எம்எல்ஏ பாலகிருஷ்ணா ரெட்டி. மாவட்ட செயலாளர் பொறுப்பு பறிக்கப்பட்டதால் அதிருப்தியில் இருப்பதாகவும், தன்னை அழகு பார்த்து மக்கள் மத்தியில் நிலைநிறுத்திய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு நான் உண்மையான விசுவாசியாக இருந்தேன். கட்சிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்தேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை ஒரே இரவில் பதவியிலிருந்து பறித்துவிட்டார். என்னுடைய தவறுகள் நியாயமானதாக இருந்தால் அவர் பறித்ததில் சரி என்று நிர்வாகிகள் எனக்கு எதிராக செயல்படுவார்கள். நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. எடப்பாடியின் ஈகோவில் நான் தற்பொழுது சிக்கிக் கொண்டேன். நிச்சயம் நான் இதில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் அதிமுகவில் இருந்து விலகுவதுதான் ஒரே தீர்வாகும் என்று அரசியல் களத்தில் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. ஓசூர் எம்எல்ஏ தற்பொழுது புறக்கணிப்பு செய்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிக பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதால் அரசியல் வட்டாரத்தில் தற்பொழுது ஓசூர் எம்எல்ஏ தாவேகாவில் இணையலாம் என்ற செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓசூர் எம்எல்ஏ பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்கள் உன் கட்சியே வேண்டாம் என்று அதிமுகவில் இருந்து வெளியேறக்கூடிய நிகழ்வுகள் தற்பொழுது ஓசூரில் உள்ள சுமார் 1,00,000 தொண்டர்களை அழைத்து தாவேகாவில் இணைந்தால் அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்க நேரிடும். அதிமுக தற்பொழுது ஐசியூ வார்டில் இருப்பதாக பலரும் கூறினார்கள். ஆனால் தற்பொழுது அதைவிட மிகவும் மோசமான ஒரு நிலைமையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையிலான அதிமுக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. மக்கள் மத்தியில் அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் தற்பொழுது உருவாகியுள்ளது. மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் அதிமுகவின் இருந்த இடத்தை தாவேகா முழுமையாக கைப்பற்றி வருகிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கூண்டோடு ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவதும் தற்பொழுது அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. மக்கள் மத்தியில் தற்பொழுது பேராதரவோடு காத்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் என்ன தெரியுமா? எடப்பாடியின் ராஜினாமா. அதை உறுதி செய்தால் மட்டும்தான் அதிமுக நிலைவரும். இல்லை என்றால் இப்படி கூண்டோடு ஒவ்வொரு முன்னாள் மாவட்ட செயலாளர்களும் ராஜினாமா செய்வார்கள் என்று கூறப்படுகிறது.